மச்சான் ரீசெண்ட் டைம்ல நீங்க எப்பல்லாம் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்றீங்களோ அப்பல்லாம் வந்து இந்த கூலி வெர்சஸ் வார் டூ உடைய கிளாஷஸை பத்தி தான் ஏகப்பட்ட நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து எல்லாருமே அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் போகும்போது அந்த படத்துக்கான சில பிளாட்ஸ் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. அண்ட் ஏற்கனவே நான் வந்து வார் டூ உடைய ஸ்டோரி என்னவா இருக்க போகுதுன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சு ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. பட் இப்போ வந்திருக்கிற பிளாட்ஸ் வச்சு அதுக்கான கதை என்னன்றது ஒரு சில ஹிண்ட் கிடச்சிருக்கு. அதை எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கூலி படத்தில் நீங்கள் ஸ்டார் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமான ஸ்டார் காஸ்ட்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. அண்ட் அப்படியே வார் டூவில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 ஸ்டார் தான். ஒன்று வந்து நம்ம ரித்திக் ரோஷன், இன்னொன்று வந்து ஜூனியர் என்டிஆர். ஸோ இவங்க 2 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இத்தனை ஸ்டார் காஸ்ட்டை இவங்க வந்து பீட் பண்ணணும். ஸோ இத்தனை பேரை பீட் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ இந்த 2 படத்துக்கும் இருக்கிற அட்வான்டேஜ் இவ்வளோ தான். ஒன்று வந்து நம்ம வார் டூ, அது வந்து ஸ்பை யூனிவர்ஸோடைய படம். நம்ம ரஜினிகாந்த் சாரோடைய கூலி படம் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம். பட் அதில் ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க 2 பேருக்கும் இருக்கிற அட்வான்டேஜ். பட் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய வார் டூ கிடச்சிருக்கு. ஏன்டா ஸ்டோரி பிளாட் வந்து வார் டூ மட்டுமே கிடச்சிட்டு இருக்கு, ஏன் உங்களுக்கு கூலி படத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூலி படத்துக்கு மச்சு ஸ்டோரி பிளாட்டே தேவையில்லை. அந்த படத்துடைய கதை ரிவீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அது நம்ம தலைவருடைய படம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை டைரக்ட் பண்ணுறது வந்து நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ். ஸோ அவங்க 2 பேருடைய காம்பினேஷனே போதும், அதோடைய ஸ்டோரி டெல்லிங் தேவையே இல்லை. பட் வார் டூடைய ஸ்டோரி பிளாட் ரிவீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக இந்த தடவை சக்ஸஸ்ஃபுல் ஆகே ஆகும். இந்த ஒரு படத்தோடைய ஹோப் தான் ஃபுல் பாலிவுட்க்கு இருக்கிற ஹோப்புன்னு சொல்லலாம். அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலிவுட்டில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து இப்போ சவுத் இந்தியன் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷாருக் கான் சார் அண்ட் அட்லியோடைய காம்போவில் வந்த ஜவான் படம், இல்லை நம்மளுடைய சல்மான் கான் அண்ட் நம்ம ஏஆர் முருகதாஸ் காம்போவில் வந்த சிக்கந்தர் படம். ஸோ இப்போ வந்து பாலிவுட்டில் இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாமே பயந்து போயிருக்காங்க. என்னடா எல்லாருமே வந்து அவங்க கூடயே காம்பினேஷன் ஆகிட்டு இருந்தால் நம்ம எப்போ படம் பண்ணுறது, நம்ம படத்தை யார் பார்க்க வருது? ஸோ அந்த மாதிரியான நிறைய தாட்ஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே இந்த படம் வந்து கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய நம்பர் செட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பமே வந்துடும். நம்ம ஆடியன்ஸோடைய அட்டென்ஷனை கெயின் பண்ணுறதுக்காக நம்ம இன்னும் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுறது, நம்மளுடைய க்ரியேஷனில் இன்னும் என்ன கொண்டு வர்றதுன்ற ஏகப்பட்ட குழப்பம் வந்து டைரக்டர்ஸ் மத்தியில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் அவங்க வந்து இந்த படத்தை நம்மளுடைய கூலி கூட கிளாஷ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட வேறு வழியும் கிடையாது. அண்ட் அது கூடவே இந்த வார் டூ படத்துடைய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளாட் என்ன கிடச்சிருக்குன்னா, இந்த படத்தில் நம்மளுடைய ஜூனியர் என்டிஆர் ஹீரோவாக இருக்க போகிறாரு. அண்ட் நம்ம ரித்திக் ரோஷன் வந்து வில்லனாக இருக்க போகிறாரு. பட் இந்த பிளாட் வந்து ஒரு விஷயத்தை எனக்கு மைண்டில் கிளிக் பண்ணிச்சு. அது என்னென்னா, டைகர் 3 படத்தை அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்துடைய எண்டிங்கில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்மளோட கபீரை காட்டுவாங்க. பட் அதில் சொல்லப்படுற ஒரு இன்ட் என்னென்னா, அந்த தீய சக்தியோட நம்ம கபீர் சண்டை போடும்போது அவனே ஒரு தீய சக்தியாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போ கிடச்சிருக்கிற பிளாட்டும் அதுதான். கபீர் வந்து ஆல்ரெடி ஒரு டேவிலாக மாறிட்டான். இப்போ அவன் மாறினதுக்கப்புறம் இப்போ அவனை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய ரா ஏஜென்ட்ஸ்லேருந்து யாரையாவது ஒருத்தனை அனுப்பணும். அப்படி வார் 1 கதை உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, அதில் டைகர் ஷ்ராஃப் வந்து ரித்திக் ரோஷனை வெறும் பிடிக்க தான் முயற்சி பண்ணுவார், அவரை கொலை பண்ண மாட்டார். பட் இந்த தடவை நம்ம ஜூனியர் என்டிஆர் வந்து அவனை கொல்லணுன்றதுக்காக தான் அவன் பின்னாடி போவாரே வழிய, அவரை பிடிக்கிறதுக்காகவோ இல்லை அவர் பின்னாடி இருக்கிற நியாயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோலாம் போல. டேரெக்டாக போ, அவன் கண்ணுக்கு தெரிஞ்சா சுற்று, முடிஞ்சு கதை. ஸோ இந்த படத்தோடைய ட்ரெய்லரோ இல்லை இந்த படமே ஃபுல்லாக ரிலீஸ் ஆகாத வரைக்கும் இந்த படத்தை பற்றி இந்த மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரஜினிகாந்தோடைய கூலியாக இருக்கட்டும், இல்லை நம்ம ரித்திக் ரோஷனுடைய வாராக இருக்கட்டும், இந்த 2 படத்துக்குமே என் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட். கண்டிப்பாக இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுன்றதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த 2 படத்துலேருந்து எந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஹைப்பாக இருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.